வேலை போயிடுச்சு. என்ன பண்ண போறோம்னே தெரியல. ஒரு குழப்பமான சிச்சுவேஷன்ல இருந்தேன். என்ன ஸ்கில்ல கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் யோசிக்கும்போது, எ எதுவுமே செட் ஆகல அந்த இடத்துலயுமே. அதுவுமே எனக்கு புரியல சிலதெல்லாம். அப்பதான் உங்களோட ரீல் ஒண்ணு பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாரி கிளாஸ்ல வந்து சும்மா வளவள கொலகொலன்னு சும்மா ஏதாவது பேசிட்டே இல்லாம, என்ன 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 கன்டென்ட் தேவையோ, என்ன இருக்கணுமோ அது கிறிஸ்பா, அது நீட்டா அத சொன்ன மாரி இருந்தது எல்லாத்தையுமே. நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வரும்போது ஒரு வெப்சைட் எடுத்துட்டு வந்து தெரியுங்களா? என்னால டிராபிக் கொண்டு வரவே முடியல. இன்னைக்கு உங்களோட கைட்னால இன்னும் 1 மந்த் நான் அதுல 500 டிராபிக் கொண்டு வந்து, ஏன்னா எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. ஏன்னா நான் இந்த எஸ்இஓ பிளாட்ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் புதுசு நானு. நிறைய கத்துக்கிட்டோம். ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் எஸ்இஓலாம் இந்த அளவுக்கு இன்டெப்த்தாலாம் வேற ஒரு இதுல பார்த்தது இல்ல. கிளாஸ்லாம் நல்லா போச்சு ப்ரோ. அதுல எந்த ஒரு குறையும் இல்ல. ஆன்லைன்ல புரியாது, டைரக்டா போய் போனாலே எதுவும் புரியாது. ஆன்லைன்ல எப்படி புரியும்னு. பட் இட் வாஸ் வெரி இன்ட்ராக்டிவ் அண்ட் வெரி இன்னோவேட்டிவ். நான் இந்த கோர்ஸ்ல யூனிக் திங் என்ன பாக்குறேன்னா, வேற கோர்ஸ்லாம் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நான் ஒரு 4-5 கோர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள மேனிபுலேட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படியாச்சும் சேர்த்துருவோண்டான்னு. நீங்க இப்போ கேட்டது ஃபீட்பேக் இல்லை, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கோர்ஸ்ல ஸ்கில்லை லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம ரியல் டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்க்குற மாதிரி கத்துப்பீங்க. நீங்களும் எஸ்இஓங்கிற ஸ்கில்லை கத்துக்கிட்டு ஏர்ன் பண்ணணும்னா